இப்ப பேசுனீங்களே ஹரிஷ். இல்லக்கா, காலைல மட்டும் தான் அட்டன் பண்றேன். அப்படியா? நைட்டு உங்களை பாக்குற மாதிரி இருக்கே. சரி சரி, ஓகே. சரிம்மா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங்மா. ஸ்கிரீன் தெரியுதா? சரி, ஓகே. தெரியுதுக்கா. விஷயம் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சின்ன சம் தான். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஃபிராக்ஷன் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது மிட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா நடுப்புள்ளி. நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா? இல்லக்கா. ஓகே ஓகேமா, எழுதிக்கங்க. தமிழ் என்ன அதுக்கா? நடுப்புள்ளி. ஓகேக்கா. சரி, இப்ப நீங்க சினிமா எல்லாம் நிறைய பாத்திருப்பீங்க. அதுல வந்து இப்ப ஹீரோ ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஹீரோயின் வந்து இங்க இருக்காங்க, அவங்கள வந்து நிறைய வில்லங்க வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, ஹீரோ காப்பாத்த வராரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இங்க சுத்தி உள்ளவங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில அடிச்சு அனுப்புனா மட்டும்தான் இத அடிச்சு அனுப்பணும். அடுத்து இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டினாதான் ஹீரோயினை காப்பாத்த முடியும். ஏன்னா ஹீரோயின் நடுவுல இருக்காங்க. ஓகேவா? அப்ப நடுவுல இருக்கிறவங்கள நம்ம டைரக்டா போயிட்டு காப்பாத்த முடியாது. சுத்தி உள்ளவங்களை எல்லாம் நம்ம வெளியில அனுப்புனாதான் நம்ம சென்டர்ல உள்ள ஹீரோயினை காப்பாத்த முடியும். ஓகேவா? அதே மாதிரிதான் இப்ப மிட் பாயிண்ட் அப்படின்றது இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்களை அடிச்சு வெளியில அனுப்பணும், லாஸ்ட்ல உள்ளவங்களையும் அடிச்சு துரத்தணும். இப்ப இங்க ஒரு ஆள் அனுப்புனா இங்க ஒரு ஆள் அனுப்புனா காலி ஆகும். அதே மாதிரி இவங்கள இப்ப காலி பண்ணா இவங்களையும் காலி பண்ணணும். காலி பண்ணிட்டாதான் நமக்கு சென்டர்ல உள்ள மிட் பாயிண்ட் கிடைக்கும், நடுப்புள்ளி. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 3. அக்கா, எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, வந்திருக்கா? வெரி குட். ஓகே. ஆனா உங்களுக்கு சம் வந்து இந்த மாதிரி ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 72 15 10 90 இப்படி இன்னொன்னு கூட 1 இந்த மாதிரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு நீங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே வச்சு நீங்க சம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்கள ஆர்டர் பண்ணணும். வரிசையானா நீங்க வந்து ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர் நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? தெரியும்க்கா. ஸ்டார்டிங்ல நான் உங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருந்தேன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அந்த ஆர்டர் படி இதை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே ஏறு வரிசையில எழுதணும். சின்ன நம்பர்ல இருந்து எழுதுவீங்க. 1 10 15 72 90 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டரா எழுதணும். எழுதிட்டு இப்பதான் நீங்க வந்து ஃபைட் பண்ணணும். இப்ப எப்படி ஃபைட் பண்ணுவீங்க, இங்க ஒருத்தர் காலி பண்ணா இங்க ஒருத்தர் காலி பண்ணும், இங்க காலி பண்ணிட்டு சென்டர்ல உள்ள டேம மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். இது ஒரு ப்ரொசீஜர். இது செகண்ட். வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்கக்கா. அது நீங்க அடிச்சது மாதிரியே தான்க்கா. இப்ப 15னா 15ஓட அங்க எத்தனை டிஜிட் இருக்கோ இப்ப 5 டிஜிட்னா 15/5 அப்படின்னு டிவிஷன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கக்கா. 15/5 அதுதான் நம்ம பார்த்த ஆவரேஜ். நீங்க அதை ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் பார்த்தோம்ல, அதுதான் அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்றது. ஆமாக்கா. இது வந்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்ன்றது சென்டர், நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறது. ஓகேக்கா. அதுல இன்னொரு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சம நோட் பண்ணுங்க. இதுல இன்னொரு ஒரு டைப் இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். ஓகேக்கா. முடிச்சிட்டோம்க்கா.
ஓகே முடிச்சிட்டேன்க்கா. ஓகேம்மா. முடிச்சிட்டேன்க்கா. ஓகே, யாராவது இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்களா? சரி, உங்களுக்குலாம் வந்து ஸ்டோரி, கேம், ஆக்டிவிட்டி இந்த மாதிரி கொடுத்தா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்க்கா. பிடிக்கும்க்கா. Okay. சரி, நான் கேட்டுட்டேன். ஏன்னா நைட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வேணான்னு சொல்ல, அக்கா சம் போலக்கான்னு சொன்னாங்க. அப்பனா சரி ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் வேணாம்ல, அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அப்ப இனிமே வந்து உங்களுக்கு கிளாஸ் மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களுக்கும் அது மாதிரியே பண்ணிடுவேன். அதுக்கு தான் கேக்குறேன். அக்கா கிளாஸ் 2 மட்டும்தான் ஓகே. பண்ணலாம்க்கா. ஓகே, அப்படிதான் ஆக்சுவலா நான் பிளான் பண்ணியிருந்தேன். 2மே பண்ணலாம்க்கா. ஓகே ஹோம்ஒர்க் கிளாஸ் நடத்துங்க, ஆக்டிவிட்டி ஓகேமா. அப்பதானே நீங்களும் என்டர்டைனா இருக்கும், உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க, உங்களோட டேலண்ட்டும் நீங்க வெளிப்படுத்துவீங்க, கிரியேட்டிவிட்டியாவும் இருக்கும். அப்படிதானே? அப்பனா நாங்க இன்ட்ரெஸ்டா நல்லா படிப்போம்க்கா. இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. வெரி குட். சரி ஓகேமா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போவோமா? இப்போ உங்களுக்கு வந்து இப்ப வந்து இப்படி ஒரு சம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நம்பர்ஸ் நான் எழுத போறேன். சும்மா இப்படி நம்பர் குடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஃபைட் பண்றீங்க. இப்ப ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் ஃபைட் பண்ணிட்டே வந்து இப்ப இதையும் ஃபைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்டர்ல யாருமே இல்ல, உங்க ஹீரோயினே அங்க காணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இப்ப 2 நம்பர் நடுவுல இருக்காங்கன்னா 2 நம்பரையுமே நீங்க எடுத்துக்கணும். 2 நம்பரையுமே சேர்த்து கூட்டணும்க்கா. கரெக்ட், 2 நம்பரையும் கூட்டணும். இப்ப 3 இதுதான் உங்களுக்கு வந்து அப்படி நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மனிஷா. இப்ப 3 4 ஆமா. 2 நம்பர் இருக்குன்னா இப்ப 2 நம்பரையுமே ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்ல. இப்ப 5 நம்பர் இருக்குன்னா 5 நம்பரையும் கூட்டி 5 ஆல டிவைட் பண்ணும். அதே கான்செப்ட் படி இப்ப 2 நம்பர் இருக்கிறதுனால 2 நம்பரையும் கூட்டி 2 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகேக்கா. ஆமா, இப்படிதான்க்கா சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எப்ப வரும்னா ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுவோம். இது ஈவன் நம்பர் சென்டர்ல கேன்சல் பண்ணா எதுவுமே இருக்காதுன்னு போது நம்ம 2 நம்பரையும் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 நம்பரையும் சூஸ் பண்ணா 7/2. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3.5. இதான் ஓகேக்கா. ஆன்சர். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். பண்ணிட்டோம்க்கா. நடத்தும் போது யாரும் எழுதக்கூடாது. ஓகேவா? நடத்தும் போது கவனிங்க, நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும். அப்புறம் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிப்பீங்க? முடிச்சிட்டோம்க்கா. ஓகேம்மா, அழைக்கலாமா? சரி, இப்ப இது மாதிரி சில சம்ஸ் தரேன். இப்போ இதுல வந்து நீ இது என்னன்னு நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். இப்ப 7/2னா 7 2ஆல வகுத்துருக்க. ஓகேவா? 3 டைம் 6, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கணும். 5 10 0, அதுதான் வந்து 3.5 எழுதியிருக்கேன். ஓகேவா? எப்பவுமே 2ஆல தான் வகுக்கணும், ஏன்னா அங்க 2 நம்பர் தான் இருக்கும். நடுவுல உள்ள 2 நம்பர் தான் நம்ம எடுத்துப்போம். மிட் பாயிண்ட், நடுப்புள்ளியை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப நான் சம் தரேன், போடுங்க. இந்த 4 சம் போடுங்கண்ணா. போட்டவும் தம்ஸ் அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள எல்லாருமே போட்டு முடிச்சிருங்க.
முடிச்சிட்டோம்க்கா. ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதுக்கா. முடிச்சிட்டோம்க்கா. முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டோம்க்கா. 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 ஆன்சர் சொல்லலாமாக்கா? ஓகே, எல்லாருமே போட்டீங்களா? போட்டோம்க்கா. ஓகே, ஃபாஸ்டா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. அக்கா முடிச்சிட்டேன். அக்கா ஆன்சர் சொல்லலாமாக்கா? ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம்க்கா. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர்? 4.5க்கா. 4.5. செகண்ட்? ஆமாக்கா. 50க்கா. தேர்ட்? 9க்கா. ஃபோர்த்து? 57.5க்கா. 5க்கா. 7.5க்கா. 57.5. ஆமாக்கா. சரி, யாருக்காவது இதை நான் போட்டு காமிக்கணுமா? அக்கா 67. ஓகேவா? ஓகேக்கா. இந்த சம் நான் போட்டு காட்டணுமா? வேண்டாம்க்கா. யாருக்காவது எனக்கு புரியலன்னு இருக்கீங்களாமா? புரியலன்னா கேளுங்க. அக்கா லாஸ்ட் சம் 57.5 தான். 57.5 தான் வருதா? ஆமாக்கா. ஓகேவா? ஓகேக்கா. சரி, இருங்க, லாஸ்ட் நான் போட்டு காட்டுறேன். லாஸ்ட் நம்பர் சொல்லுங்க. 25. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. 25. 45. 45. 90. 90.
70. ஓகே, இப்போ ஆர்டர் எழுதிங்கன்னா 25, 45, 70, 90. இது ரெண்டும் தான் கேன்சல் பண்ணணும். அப்போ இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 5, 11. இது வந்து 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5, 1, 7.5. இதான் ஆன்சர். கரெக்ட்க்கா. ஓகே எந்தக்கா கரெக்ட். ஓகேமா. சரி ஓகே, அந்த மாதிரி இருக்கான்னு பாரு. சரி மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனா? ஃபேக்டர்ஸ் சொல்லி கொடுத்துட்டேனா? இல்லக்கா. இல்லக்கா. இல்லையா? சரி ஓகே, ஃபேக்டர் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஓகே, எல்லாரும் ஃபேக்டர்ஸ் டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு எண்ணை பார்த்த உடனே அது எந்த எண்ணால வகுப்படும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம்மா சொல்றேன். மியூட் பண்ணுங்கம்மா, மியூட் பண்ணுங்க. யார் ஆன்ல வச்சிருக்கிறது? இப்ப நீங்க ஆன் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் இல்ல, பின்னாடி எந்த ஒரு சவுண்டும் இல்லைன்னா நீங்க தாராளமா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எல்லாரும் ஃபேன் போட்டுட்டு இருக்கீங்க, டிவி ஓடுது, பின்னாடி பேசுறாங்க, அப்படின்னும் போது நம்ம மியூட் பண்றதுதான் கரெக்ட். ஓகேவா? ஆமாங்கா. நீங்களாவது பரவாயில்ல, நைட் பேட்ச்ல இன்னும், அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா ஆன் பண்ணிட்டு அவங்க அங்க பேசிட்டு இருப்பாங்க. மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்கன்னு ஒரு நாளுக்கு எப்படியும் நான் ஒரு 20 டைம் சொல்லிடுவேன். இணையகுரு சேனல் போய் பாத்தீங்களா? பார்த்தோம்க்கா. பாருங்க, ஓகேவா? அதுல உங்களுக்கான வீடியோஸ் நிறைய இருக்கு. அக்கா, சொல்லுங்கம்மா. போஸ்ட் கார்டுல பின்னாடி வரைஞ்சிட்டு முன்னாடி எதோ எழுதணும்னீங்களக்கா, அட்ரஸ் தத்துவம். எழுதணும்ப்பா, குரூப்ல இருக்கு, அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அக்கா அட்ரஸ் இல்லக்கா, அட்ரஸுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் எழுத சொன்னீங்களாக்கா? ஆமா, ஏதாவது கவிதை மாதிரி எழுதலாம். ஆனா முன் பேஜ்ல கவிதை எழுதுனா உங்களுக்கு இடம் பத்தாது. நீங்க முன் பேஜ்ல உங்க அட்ரஸையும் எங்க அட்ரஸ் மட்டும் எழுதுங்க. போதுமாக்கா அது மட்டும்? அது மட்டும் போதும். இல்ல நீங்க 2 கார்டு வாங்கிருக்கீங்கன்னா ஒரு இதுல வேற எழுதலாம். போஸ்ட் கார்டு அனுப்பிட்டீங்களா? இல்லக்கா முடிச்சிட்டோம்க்கா. நீதாக்கா போடணும். சரி. ஏன்னா இன்னும் ஒரு போஸ்ட் கார்டு கூட வரல. அக்கா. சொல்லுங்கம்மா. அக்கா, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப போட்டு விடுறேன்க்கா. சரி ஓகேம்மா. ஓகேக்கா. சொல்லுங்கம்மா. நான் வந்து இதுனா டிராயிங்க மாத்தி வரைஞ்சிட்டு நேத்து அனுப்பிடுறேன்னு சொன்னேன்லக்கா, இன்னைக்கு அனுப்பிடுறேன்க்கா. சரிப்பா. அக்கா, ம் அன்னைக்கு டிராயிங் காம்படிஷன் வச்சீங்கல்லக்கா, ஆமாம்மா. அந்த டிராயிங்கும் போஸ்ட் கார்டுல வச்சு அனுப்பணுமாக்கா? வேணாம், அத வச்சீங்கன்னா நீங்க கொரியர் தான் பண்ண முடியும், அது தனியா அனுப்ப முடியாது உங்களால. ஓகேக்கா. ஓகேம்மா. 6th வீடியோல தான் காமிச்சேன். அந்த வீடியோ எங்க இருக்கு? இருங்க, ஃபேக்டர் வீடியோ காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அது 7th இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, இதை மியூட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிவிசிபிள் டேர்ம்ஸ், வகுப்படும் எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த நம்பர் பார்த்தாலே தெரியும். கடைசி எண் 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 2ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 4, அதுவும் இல்லைன்னா 6, அப்படி இல்லைன்னா 8. இந்த எண்கள்ல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த எண் 2ஆல வகுப்படும். ஓகே, இப்போ ஒரு எண் வந்து 3ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த எண் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொடுத்திருக்கக்கூடிய எண்களை நம்ம கூட்டி பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் 3ஆல வகுப்படும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு எண் 5ஆல முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த எண் வந்து 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 5ன்னு முடியும். சரி, இது எதுவுமே இல்லை, ஒரு எண் 10ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 10ஆல வகுப்படுது அப்படின்னா அந்த எண்
கண்டிப்பா 0ல தான் முடியும். 0ல முடிஞ்சாலே இது கண்டிப்பா 10ஆல வகுப்படும். இல்ல அந்த எண் வந்து 11ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 11ஆல வகுப்பட்டது அப்படின்னா கொடுத்திருக்க எண்களை ஒன்னு விட்டு ஒரு நம்பரை கூட்டிக்கணும். அதை ஒரு செட்டா தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ கூட்டாத எண்கள் இருக்கு இல்லையா, அதை தனியா கூட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த 2 நம்பரையும் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 11 வரும், இல்லைன்னா 0ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்குகளா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது 11ஆல வகுப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அது 11ஆல வகுப்படாது. இது வந்து எப்போவாது தான் நமக்கு பயன்படும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகலாம். இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வராத மற்ற எண்களை வந்து நம்ம டேபிள்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில நம்பர்ஸ் தரேன் பாருங்க. இப்போ ஒரு எண் வந்து 256ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எண் 2ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டா வகுப்படும். ஏன்னா அந்த முடிகிற எண் 6ன்னு வந்திருக்கு. 6ன்னு முடிஞ்சா கண்டிப்பா 2ஆல வகுப்படும். இப்போ இந்த எண் பாருங்க, 9ன்னு முடியுது. அப்போ இது 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணலாமா? 2யும் 1யும் கூட்டினா 3, 3ஓட 9 கூட்டினா 12. 12ம் உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு டவுட் ஆனா 12ன்ற எண்ல 1 2, 12ன்ற எண்ல 1 2 இதை கூட கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா 3, 3 3ஆம் வாய்ப்பால கண்டிப்பா வரும். 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த எண் 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 205ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். 5ன்னு முடியுது. அப்ப கண்டிப்பா 5 டேபிள்ல டிவைட் ஆகும். இதுவே இங்க பக்கத்துல ஒரு 0 இருந்தது அப்படின்னா இது 5ஆலையும் டிவைட் ஆகும், 10 டேபிள்லையும் டிவைட் ஆகும், 2 டேபிள்லையும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் போடணும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். பாய். புரிஞ்சுதாமா? உங்களுக்கு இது புரிஞ்சுதான் தெரியல. இன்னும் ஒரு டைம் மட்டும் பாருங்க. இதே வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிவிசிபிள் டேர்ம்ஸ் வகுப்படும் எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த நம்பர் பார்த்தாலே தெரியும். கடைசி எண் 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 2ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 4, அதுவும் இல்லைன்னா 6, அப்படி இல்லைன்னா 8. இந்த எண்கள்ல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த எண் 2ஆல வகுப்படும். ஓகே, இப்போ ஒரு எண் வந்து 3ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொடுத்திருக்கக்கூடிய எண்களை நம்ம கூட்டி பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் 3ஆல வகுப்படும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு எண் 5ஆல முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த எண் வந்து 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 5ன்னு முடியும். சரி, இது எதுவுமே இல்லை. ஒரு எண் 10ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 10ஆல வகுப்படுது அப்படின்னா அந்த எண் கண்டிப்பா 0ல தான் முடியும். 0ல முடிஞ்சாலே இது கண்டிப்பா 10ஆல வகுப்படும். இல்ல அந்த எண் வந்து 11ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 11ஆல வகுப்பட்டது அப்படின்னா கொடுத்திருக்க எண்களை ஒன்னு விட்டு ஒரு நம்பரை கூட்டிக்கணும். அதை ஒரு செட்டா தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ கூட்டாத எண்கள் இருக்கு இல்லையா, அதை தனியா கூட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த 2 நம்பரையும் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 11ன்னு வரும், இல்லைன்னா 0ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்குகளா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது 11ஆல வகுப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அது 11ஆல வகுப்படாது. இது வந்து எப்போவாது தான் நமக்கு பயன்படும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகலாம். இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வராத மற்ற எண்களை வந்து நம்ம டேபிள்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில நம்பர்ஸ் தரேன் பாருங்க. இப்போ ஒரு எண் வந்து 256ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எண் 2ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டா வகுப்படும். ஏன்னா அந்த முடிகிற எண் 6ன்னு வந்திருக்கு. 6ன்னு முடிஞ்சா கண்டிப்பா 2ஆல வகுப்படும். இப்போ இந்த எண் பாருங்க, 9ன்னு முடியுது. அப்போ இது 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணலாமா? 2யும் 1யும் கூட்டினா 3, 3ஓட 9 கூட்டினா 12. 12ம் உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு டவுட் ஆனா 12ன்ற எண்ல 1 2, 12ன்ற எண்ல 1 2 இதை கூட கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா 3, 3 3ஆம் வாய்ப்பால கண்டிப்பா வரும். 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த எண் 3 டேபிள்ல டிவைட் ஆகும்.
205 இருக்குன்னு வச்சுக்கலாம். 5ன்னு முடியுது. அப்ப கண்டிப்பா 5 டேபிள்ல டிவைட் ஆகும். இதுவே இங்க பக்கத்துல ஒரு 0 இருந்தது அப்படின்னா இது 5 ஆலையும் டிவைட் ஆகும், 10 டேபிள்லயும் டிவைட் ஆகும், 2 டேபிள்லயும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் போடணும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். ஓகேமா, புரிஞ்சுதா? ஏதாவது புரிஞ்சுச்சா? சரி. ஏன்னா இது வந்து உங்களுக்கு புது டேமா இருக்கும், அதனாலதான் நான் வந்து 2 டைம்ஸ் பார்க்க சொன்னேன். இப்ப நான் வந்து என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ எந்த ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து இப்படி ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்மள வகுக்க சொல்றாங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நீங்க ஈஸியா 2 டேபிள்ல வகுத்துருவீங்க. ஆனா இங்க வந்து 22ன்னு இருக்கு. இப்ப 22 கூட நீங்க ஈஸியா போட்டுருவீங்கன்னு வச்சுக்கோமே. 22க்கு பதிலா 26ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 26ஆம் வாய்ப்பாடை நீங்க சொல்லணுமா அப்படின்னா கிடையாது. 26ஆல நீங்க வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 26ஆம் வாய்ப்பாடை நீங்க ஒன்னொன்னா சொல்லி அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், லேட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா இந்த மாதிரி நம்பர்ஸ பார்த்த உடனே நீங்க கீழே உள்ள நம்பராலதான் வகுக்கணும்னு கெஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்பரை பார்த்த உடனே இது வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகுமா, 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா, 5ல டிவைட் ஆகுமா, இல்ல 10ல டிவைட் ஆகுமா, இல்ல மத்த நம்பர்ஸ்ல டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். நான் ஏன் இந்த நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த நம்பராலதான் டிவைட் ஆகும். சின்ன சின்னதா நீங்க டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்ல மேக்சிமம் டிவைட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு நம்பரை வந்து பார்த்த உடனே இந்த நம்பர் வந்து 2, அது மாதிரி இப்ப நீங்க கீழே 2 டேபிள்ல கேன்சல் பண்றீங்க, 2ஆம் வாய்ப்பால்ல அடிக்கிறீங்கன்னா மேலையும் 2ஆம் வாய்ப்பால்ல தான் கேன்சல் பண்ணணும். கீழே நான் 2ல அடிக்கிறேன், மேல 3ல அடிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 பேரும் சிஸ்டர் பிரதர் மாதிரி, அப்புறம் கோச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஈக்குவலா கீழே 2ஆம் வாய்ப்பால்னா மேலேயும் 2, கீழே 3னா மேலேயும் 3, கீழே 5னா மேலேயும் 5, அந்த மாதிரிதான் நீங்க டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2 டேபிள் வச்சுக்கோங்களேன். 2 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த நம்பரோட கடைசி எண் 0ன்னு முடியும், இல்ல 2ன்னு முடியும், இல்லைன்னா 4, இல்ல 6, 8 இந்த நம்பர்ஸ்ல தான் முடியும். இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பா 2 டேபிள்ல டிவைட் ஆகும். இல்ல ஒரு நம்பர் வந்து 3 அப்படின்ற நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ 963ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. ஏன்? லாஸ்ட் வந்து 2ன்னு இல்ல, அங்க 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 2 இல்ல, அதாவது 0, 2, 4, 6, 8 அந்த நம்பர்ஸ் இல்ல. அதை தவிர்த்து வேற ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பா 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. இப்ப 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா நீங்க எப்படி செக் பண்ணணும்னா கொடுத்திருக்கிற எண்ணை நீங்க கூட்டணும். அதாவது இந்த 963னா இந்த ஒரு எண்ணையும் கூட்டிக்கணும். 9 கூட 6, 6 வந்த ஆன்சர் கூட 3, இப்படி 3த்தையும் கூட்டணும். 18. இந்த நம்பர் வந்து 3 டேபிள்ல வருமா? வரும்க்கா. வரும் வரும் வரும். அப்படின்னா இந்த நம்பர் 3ஆல வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு 18 3 டேபிள்ல வருமான்னு டவுட்டா இருக்குன்னா 1 8 கூட்டுங்க. 1 8 கூட்டினா 9, அந்த 9 3 டேபிள்ல வருமா? வரும். அப்படி கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, இப்படிதான் நீங்க வந்து 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ஆட் பண்ணி பாக்குறீங்க, டிவைடட் பை 3 அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து 3ஆல் வகுப்படும். ஓகேவா? இப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு நம்பர் வந்து 5ஆல வகுப்படுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட கடைசி 5ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 0ன்னு முடியும். ஒரு நம்பர் வந்து 10ஆல வகுப்படும்னா அந்த நம்பரோட கடைசி எண் வந்து 0ன்னு முடியும். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். இத 4 தவிர்த்து கேளுங்கப்பா. எனக்கு 2வது நம்பர்லயும் 0 போட்டிருக்கீங்க, 10வது நம்பர்லயும் 0 போட்டிருக்கீங்க. 10லயும் போட்டிருக்கேன், 5லயும் போட்டிருக்கேன். 10லயும் போட்டிருக்கீங்க, 5லயும் போட்டிருக்கீங்க, 2லயும் போட்டிருக்கேன். அப்போ இப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த 900 வேணா, இப்ப வந்து 95ன்னு மேல இருக்கு, இப்ப வந்து 10ன்னு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப மேல வந்து 5ன்னு முடியுது, அதனால நான் 5ஆம் வாய்ப்பாடுல அடிச்சுக்கிறேன். கீழே 0ன்னு முடியுது, அதனால நான் 10ஆம் வாய்ப்பாடுல அடிக்கிறேன் அப்படின்னு நம்மளால அடிக்க முடியாது. இல்ல கீழே 10ன்னு இருக்கு, அப்ப 2ஆம் வாய்ப்பாடுல போகும், அப்ப நான் 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க முடியாது. ஓகேவா? நம்ம எல்லா ரூலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து 2லயும் போகும், 5லயும் போகும், 10லயும் போகும். ஆனா நம்ம என்ன ரூலு, மேலையும் கீழேயும் ஒரே டேபிள்ல அடிக்கணும், ஒரே வாய்ப்பாடுல தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்குல்ல. அப்போ இது வந்து 5ஆம் வாய்ப்பாடுல மட்டும்தான் போகும், ஏன்னா 5ன்னு முடியுது. அப்ப இது 5ஆம் வாய்ப்பாடுல போகும்னா இது 10லயும் போகும், 2லயும் போகும், 5லயும் போகும். ஆனா மேல எது போகுது, 5 தான் போகுது. அப்படின்னா இதையும் 5ல தான் வகுக்கணும். அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். நமக்கு 2 நம்பரையும் பார்க்கணும்ல, அப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. ஹரிஷ் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உங்க பேர் என்ன? ஹரிஷ் தானா? ஆமாக்கா. ஓகே சரி, இப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அழகா எழுதுங்க, டாபிக் போட்டு எழுதுங்க. வகுப்படும் எண்கள், டிவிசிபிள் டேர்ம்ஸ், அக்கா அப்ப ஃபேக்டர்ஸ்னு எழுத சொன்னீங்க. ஃபேக்டர்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது ஃபேக்டர்ஸ்ன்றது ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா காரணிகள். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ஓட 6 வந்து எந்தெந்த வாய்ப்பாலெல்லாம் வருமோ அதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதை ஈஸியா நம்ம கேன்சல் பண்றதுக்காக தான் இந்த இதை சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபேக்டருக்குள்ள வர ஒரு சப் டாபிக். ஓகேவா? இப்ப ஃபேக்டர்ஸ் மேல போட்டுக்கோங்க. அதுல டிவிசிபிள் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. இத நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் எழுதணுமாக்கா? அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சிட்டேக்கா. அக்கா அது எல்லாத்தையும் எழுதணுமாக்கா? முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சிட்டோங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களாமா? எழுதியாச்சுக்கா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எழுதாதவங்க சீக்கிரம் எழுதுங்க. எழுதிட்டேன். எழுதிட்டோம்க்கா. இப்போ என்ன பிரயோஜனா? நைட் அட்டெண்ட் பண்ணிக்கோ. டைம் எழுதியாச்சுக்கோ. என்னம்மா? மியூட் பண்ணுங்க. ஓகேம்மா. இப்போ நான் சில சம்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாப்போம், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம் சொல்லித்தரேன். ஓகேவா? சம் சொல்லித்தரேன்ல, அதுக்கப்புறமா உங்களுக்கு சம் குடுக்குறேன், நீங்க போடுங்க. ஓகேக்கா. ஓகே. சரி, இப்போ 252 divided by 10. லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? ஓகேக்கா. இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல பாக்குறேன் 2ன்னு முடியுது, அப்ப அது எந்த டேபிள்ல போகும்? 2 டேபிள்லக்கா. வெரி குட், 2 டேபிள். கீழே வந்து 0ன்னு முடியுது, அப்ப எந்த டேபிள்ல எல்லாம் போகும்? 2 டேபிள்க்கா. 5 டேபிள்.
10 டேபிள் 3 வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கேன்சல் பண்ணா ஒரே இதான் கேன்சல் பண்ணணும். இப்ப இது 2ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணணும் 2 டேபிள்னா கீழேயும் 2 டேபிள் தான். அப்ப இந்த 5 10 நம்ம தூக்கிட்டு டைரக்டா நம்ம வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஆனா இந்த சம்முக்கு நான் ஈஸி மெத்தட் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே 10ன்னு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் என்ன? என்னது? 25.2. வெரி குட். யார் சொன்னது? சமிதாக்கா. வெரி குட்மா. உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகேமா. ஓகே வெரி குட். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்படியே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஆனா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இது. ஓகேவா? இப்போ இதை வந்து ஃபுல்லும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோமான்னு தெரியல, பாப்போம். சரி, இப்ப நான் மேலும் கீழே 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். அப்ப 10ல எத்தனை 2 இருக்குன்னா 5 2 இருக்கு. இப்ப மேல கேன்சல் பண்றோம். 2ல எத்தனை 2 இருக்குன்னா 1 2 இருக்கு. 5ல எத்தனை 2 இருக்குன்னா 2 2 4. பேலன்ஸ் 1. அந்த 1 இதுக்கு 2க்கு முன்னாடி போட்டுக்கணும். அப்ப 12ன்னு வந்துரும். 12ல எத்தனை 2 இருக்கு? 6. 6. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது 126/5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ மேலையும் கீழயும் ஒரே டேபிள்ல நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்ப மேல 6ன்னு முடியுது. அப்ப எந்த டேபிள்ல இது கேன்சல் ஆகும்? முடியாதுக்கா. எந்த டேபிள்ல போகும்? 2 டேபிள்ல போகும். 2 டேபிள். 3 டேபிள்லயும் போகும். ஏன்னா இது மூணுத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 வருது. அது 3 டேபிள்லயும் வரும். ஆனா கீழே என்ன டேபிள்ல மட்டும்தான் போகும்? 5 டேபிள்ல மட்டும்தான் போகும். அப்ப ரெண்டுத்துக்கும் காமன் இல்ல. காமன் இல்ல அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பராலேயே ஃபுல்லும் இதை டிவைட் பண்ணணும். ஏன்னா வேற வழி இல்ல. அப்ப ஃபுல்லும் டிவைட் பண்ணீங்கன்னா 12ல எத்தனை 5 இருக்கு? 2 2. 6ல எத்தனை 5 இருக்கு? 1. அப்ப பாயிண்ட் வச்சு இதுல பேலன்ஸ் 1 இருக்குமா? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 10ல எத்தனை 5 இருக்கு? 2 2. இதுதான் நமக்கு இங்க. என்னமா இதை தப்பா போட்டேனா? என்னமா? இருங்க வரேன். இருங்க, நம்ம இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். செக் பண்ணுங்க. 6 இது ஓகே. 5 டேபிள் கேன்சல் பண்ணா 2. அக்கா பேலன்ஸ் 2 21/2. போடல. கரெக்ட். பேலன்ஸ் 2 எழுதல பாருங்க. இப்போ அந்த 12ல வந்து எத்தனை 5 இருக்குன்னா 2 5. பேலன்ஸ் 2 இருக்குல்ல, 10 மட்டும் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் இங்க 2 இருக்கு, 12ன்னு இருக்கு. 2 5s are 10. பேலன்ஸ் இங்க 12 இருக்கறனால பேலன்ஸ் 2 இருக்கு. அந்த 2 இங்க முன்னாடி சேர்த்துக்கணும். 26ல எத்தனை 5 இருக்கு? 5 10 15 20. 5 5s are 25. 5 5 is 25. 25. பேலன்ஸ் 1 இருக்கும். அத பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்பீங்க. 10ல எத்தனை 5 இருக்கு? 2 5. 2. அப்ப இதுதான் ஆன்சர். இதுக்கு தான் நான் ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்பவுமே இந்த மாதிரி 10 வந்தா லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க, 100னா 2 டிஜிட் வைங்க அப்படின்னு. ஓகேவா? இப்ப இந்த சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வெரி குட். சரி, இந்த சம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. எழுதிட்டீங்களா? அழைக்கவா? காக்கா வெயிட்கா. சரி, ஃபாஸ்ட். சரி, எழுதுங்க. அழைக்கலாம்க்கா. இருங்கக்கா. 25.2 முடிச்சிட்டாங்க. ஓகே, அழைக்கலாமா?
ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. அழிக்கிறேன்க்கா. ஓகேம்மா. சரி, இப்ப இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இப்ப இது 2 வச்சு நான் உங்களுக்கு 2 டேபிள்ல நீங்க எல்லாருமே டிவைட் பண்ணி கத்துக்கிட்டீங்க. இப்ப சப்போஸ் 3 டேபிள்னா பார்ப்போம். இப்ப இது பாருங்க, இந்த நம்பர் பாருங்க, இது செகண்ட் கணக்கு. இப்போ நான் மேல பாக்குறேன் 3 முடியுது. அப்ப இது 2 டேபிள்ல கண்டிப்பா டிவைட் ஆகாது. 2ல வகுப்படல அப்படின்னா அடுத்து 3 செக் பண்ணணும். இத நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18. அப்ப அது 3 டேபிள்ல வருது. கீழேயும் 3 3 கூட்டினா 6 தான் வருது. அப்ப அதுவும் 3 டேபிள்ல போகும். அப்ப மேலையும் கீழேயும் நீங்க 3 டேபிளையே நீங்க டிவைட் பண்ணிடலாம். இப்ப 3 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா 9ல 3 3 இருக்கு, 6ல 2, 3ல 1. இந்த 33ல 3ல 1, இந்த 3க்கு 1 11க்கா. ஈக்குவல் 3 to 1 divided by 11. இப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. இல்லக்கா நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட் நம்பர்ஸா போட போறேன் அப்படின்னா இன்னும் நீங்க டிவைட் பண்ணலாம். இப்ப 32ல எத்தனை 11 இருக்குன்னா 2 2. இதோட நீங்க போட்டுட்டீங்கனாலே ஓகே தாம்மா. ஓகேவா, இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்படின்னா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப 11னால இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 32ல 2 டைம் தான் இருக்கு. 11 2 22. இங்க நமக்கு 32 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 10. இதுல வந்து மொத்தமா எத்தனை 11 இருக்குன்னா 9 11 99 வரும். பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. அப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 20. 20ல ஒரு 11 வரும். அதே மாதிரி போயிட்டு இருக்கும். பேலன்ஸ் 9 வரும். 9 90, 8. இதே மாதிரி போகும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னமா புரிஞ்சுதா ஏதாவது? அக்கா 321 11ஓட நிப்பாட்டிக்கிறோம்க்கா. நான் பாட்டிக்கிறீங்களா? ஓகே. இல்ல அக்கா, நீங்க இப்படி அடிக்கிறதா புரியல. நான் வந்து நார்மல் டிவிஷன்ல ட்ரை பண்றேன்னா அதுவும் பண்ணலாம். இப்ப இப்படி கேன்சல் பண்ணிட்டு வர பேலன்ஸ் டேம நீங்க இப்படி கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்ப 32ல 2 டைம் இருக்கு. அப்ப 22. பேலன்ஸ் வந்து ஒரு 10 இருக்கு. இப்ப இந்த 1 கீழே இருக்குவீங்க. இப்ப 101 இருக்கு. 101ல 9 இருக்கு. அப்ப 99. இப்ப பேலன்ஸ் 2. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க போடலாம். சரியா? அப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா ஒரு டைம் வரும் 11. பேலன்ஸ் 9. நான் இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன் 90. அப்ப 8 டைம் 88. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்படியும் போடலாம், உங்க விருப்பம். ஆனா நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே, இத எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போமா? எழுதிட்டீங்களா? அக்கா வெயிட். ஓகேம்மா. அக்கா அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா அந்த நார்மல் டிவிஷன்ல 18 எப்படிக்கா வந்துச்சு? 18 வந்து பாயிண்ட் வச்சு போடுற நம்பர் உங்களுக்கு தெரியாதா? தெரியும்க்கா. 20 11 போட்டு ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரே நிமிஷம் போட்டு காட்டுறேன், திருப்பி பாருங்க. இப்ப நமக்கு வந்து 3 2 1 11. 32ல 2 டைம் இருக்கு. ஏன்னா 11 2ஆல பெருக்கும் போது 2 டைம்ஸ் பெருக்கும் போது 22. அப்படின்னா 22 நமக்கு ஆன்சர். இப்ப இத சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 ஆன்சரா வருது. இப்ப இந்த 1 கீழே இறக்குவீங்க. இப்ப 101 வந்துருது. 101ல எத்தனை 11 இருக்குன்னா 9 டைம் 11 பெருக்குனா நமக்கு 99 வரும். அப்ப அதுதான் நம்ம போட முடியும், 99. அப்ப இத கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். பாயிண்ட் வச்சா அப்படின்னா இங்க வந்து பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்த்துருவோம். 20ன்னு வந்துரும். 20ல எத்தனை 11 இருக்குன்னா 1 டைம் தான் 11 இருக்கு. அப்போ 1 11. பேலன்ஸ் வந்து நமக்கு 9. இப்ப 9னா திருப்பி நம்ம ஒரு டைம் பாயிண்ட் வச்சதுனால நம்மளாவே இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாம். 90 அப்படின்னு எடுத்துக்கலாம். 90ல எத்தனை 11 இருக்குன்னா
11 இன்ட்டு 8 88 88. அப்ப இதுதான் நான் 8ன்னு போட்டு 88 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப திருப்பி 2 வரும். இதே மாதிரி கண்டினியூவா போயிட்டு இருக்கும். அப்ப நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகேக்கா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேம்மா. இதை யாரும் எழுதாம இருந்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஏன்னா நான் டக்குன்னு அழைச்சிட்டேன். அக்கா எழுதிட்டோம்க்கா. ஓகேம்மா. சரி. ஓகே. இப்போ நீங்க 3க்கும் ஒரு நம்பர் கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? சரி. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. போன் வந்துச்சா உங்களுக்கு ஏதாவது? அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது சவுண்ட் கேட்கலக்கா. கம்மியா கேக்குதா? ஆ கம்மியா கேக்குதா? அக்கா நீங்க சொல்லறது புரியல. லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கம்மா. ஓகே. சரி, இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ இந்த சம்ல வந்து மேல 0ன்னு முடியுது, கீழே 5ன்னு முடியுது. இதுல என்னென்ன பாசிபிள் இருக்கு? இது 2 டேபிள்ல டிவைட் ஆகும், 10 டேபிள்ல டிவைட் ஆகும், 5 டேபிள்ல டிவைட் ஆகும். இங்க 5ன்னு முடிஞ்சா 5ஆம் பாடல மட்டும்தான் போகும். அப்ப மேலையும் கீழே எந்த டேபிள்ல டிவைட் பண்ணணும்? 5 டேபிள்க்கா. 5 டேபிள்ல. 5 டேபிள். 5ல நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேல வந்து 55 5ல ஒரு 5 இருக்கு, இந்த 5க்கு ஒரு 5 இருக்கு, 0 அப்படியே போட்டுக்கணும். இங்க 5க்கு ஒரு 5 இருக்கு, இந்த 5க்கு ஒரு 5 இருக்கு, இப்படி வந்திருக்கு. இப்ப இதையுமே 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 10 டைம்ஸ் போகும். இது ஒரு டைம், இது 10 டைம். ஏன்னா 11 டேபிள்ல, ஏன்னா 11ன்றது ஒரு பிரைம் நம்பர். அது எந்த டேபிள்ல மட்டும்தான் வரும்னா 11ஆம் வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும். அப்ப கேன்சல் பண்ணா 11ஆம் வாய்ப்பாடுல மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா மேல 10 டைம்ஸ் வருது. ஆன்சர் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்ம. ஓகேக்கா. இது வந்து நீங்க போட்டுக்கணும். இது வந்து 5ஆல டிவைட் ஆகுறதுக்கான எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. நான் நடத்தும் போது எழுதக்கூடாதுன்னு சொன்னனா? எழுதுங்க. அக்கா நடத்துனதுக்கு எழுதுனேன். அக்கா முடிச்சிட்டேன்க்கா. அழைக்கலாமா? யாராவது எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லக்கா. ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகேம்மா. அழைக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 10ஆல வகுப்படக்கூடிய எண்ணுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4th சம். இப்ப 100ன்னு இருக்கு, இங்க 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலையும் கீழேயும் 0 அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தா அது கண்டிப்பா 10ஆல வகுப்படும் தெரியும். அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 டைரக்டா நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் 10. 10/1. கீழே 1 இருந்தாலும் ஆன்சர் 10 தான். ஏன்னா கீழே 1 இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்படியும் போடலாம். இப்ப இன்னொரு சம் எழுதுறேன் பாருங்க. இப்படி ஒரு சம் இருக்கு. இப்போ மேலையும் கீழேயும் 0 இருக்கு. அப்ப அது கண்டிப்பா 2 டேபிள்ல போகும், இல்லைன்னா 10 டேபிள்ல போகும். நம்ம 0 இருக்கிறதுனால டைரக்டா இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸியா முடிஞ்சிடும். அப்போ 55/10 அக்கா 5 டேபிள்ல போடுங்க. 5 டேபிள்ல போகும். 5 டேபிள்ல மட்டும்தான் போகுமா? இல்ல 5 டேபிள்ல மட்டும்தான் போகும். 5 டேபிள்ல மட்டும் தானே போகும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கீழே இந்த மாதிரி வந்தது 0 டைம்ஸ் இருந்ததுன்னா ஒரு டைம் பாயிண்ட் இங்க இருக்கிறதா வச்சுட்டு ஒரு டைம் மூவ் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னேன். 5.5 தான் ஆன்சர் இதோடது. நீங்க இதை எப்படி டைரக்டாவும் போடலாம். இல்ல இப்ப நான் உங்களுக்கு 5ஆல தான் டிவைட் பண்ண தெரியும், ஏன்னா மேல வந்து 5 டேபிள்ல போகும், கீழே 10 டேபிள்ல போகும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 10ல 2 5 இருக்கு, 55ல ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. இப்ப 11/2. இதை இன்னும் 2 டேபிள்ல மட்டும் தான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா வேற ஆப்ஷனே இல்ல.
அப்படின்னும் போது, ஏன்னா மேல 11 இருக்கு, கீழே 2 இருக்கு. இத சிம்பிளிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது, கீழ இருக்கிற 2ஆல தான் நீங்க மேலயும் அடிக்கிற மாரி இருக்கும். அப்ப 11ல எத்தனை 2 இருக்குன்னா, 2 10 பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்பீங்க. 10ல 5 2 இருக்கு. ஓகேவா? ஆன்சர் நமக்கு 5.5. இதை இப்படியும் போடலாம். இல்ல டைரக்டா நான் சொன்னேன் கீழ 10 இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். அப்படியும் போடலாம். அப்ப இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. 10ன்னு கீழ இருக்கும்போது பாயிண்ட் வச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துருது அப்படின்னும் போது. அதுக்காக தான் நான் அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமாங்கா. இதை சம்ம நோட் பண்ணுங்க. எதுக்கா இந்த 550 போட்டீங்களா அதாக்கா? இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, 10ஆல டிவைட் ஆகுற சம்முக்கான எக்ஸாம்பிள்னு போட்டு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டாங்கா. முடிச்சிட்டாக்கா. முடிச்சிட்டாங்கா. முடிச்சிட்டாங்கா. ஓகேமா, அழைக்கலாமா? எஸ் அக்கா. எழுதுங்க எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகே, நான் அந்த மேல் கணக்கு மட்டும் அழைச்சிக்கட்டுமா? செகண்ட் எழுதுங்க. நான் அதுக்குள்ள ஹோம்வொர்க் சம் எழுதி போட்டுறேன். இப்ப நான் சொல்லி கொடுத்த மாடல் வச்சு உங்களுக்கு எப்படி தோணுதோ ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் போட்டு வாங்க. நம்ம நாளைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். சரியா? கீழே உள்ளதை ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. கீழே உள்ளதை அழைக்கலாமா? அழைக்கலாம்க்கா. அழைக்கலாங்கா. அழைக்கலாம்க்கா. ஓகேம்மா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. எடுத்துக்கிட்டா போதும். நான் கொஸ்டின் ஃபாஸ்டா எழுதிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ம், 8 சம் மட்டும்தான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? என்ன பார்த்தா யாருக்கும் தெரியல. நான் தான் மாடு மிச்சிட்டு. ஓகேம்மா, நீங்க ஓகே குரூப்ல அனுப்பிட்டாங்க. அதை வச்சு நீங்க எல்லாருமே ஹோம்வொர்க் போட்டு வந்துருங்க. ஓகேவா? நம்ம நாளைக்கு ஓகேக்கா. பார்க்கலாம்.